தலைவர் விஜய் வீட்டுல இருந்து கிளம்புறதும் முதற்கொண்டும் ஒரு சில திட்டங்களை அறிவிக்கக்கூடிய அந்த நேரங்களை கூட கடித்து சொல்வாரு. அவர் சொல்றபடிதான் முதல்வர் விஜய் அவர்கள் நடந்து கொள்வாங்க இப்படின்ற ஒரு விஷயங்கள் கூட இருக்கு. ரத்தன் பேச்சு அதுக்கு மட்டுமா கேட்கிறாரு அப்படின்னா, காலைல எந்திக்கிறார், எத்தனை மணிக்கு எந்திக்கணும் முடிவு பண்றாரு அவர் தான். அப்புறம் பாத்ரூம் போகணும் சார், அதுக்கு டைம் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஷெட்யூலும் திட்டமிட்டப்பட்டிருக்கு. அவர் வீட்டை விட்டு வெளியே வராரு அப்படின்னா எப்படி எத்தனை மணிக்கு வரணும், அப்பதான் ஓரையெல்லாம் பார்க்கணும், ஓரைன்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா ஜெயலலிதா அம்மையாரை இந்த சின்னதா ஞாபகப்படுத்துறேன். சார் நம்ம சொல்லி ஆகணும், தீவிர அம்பாள் பக்தர்ன்றதால எப்பவுமே தீரப்பட்டையோட இருப்பாங்க. தலைமைச் செயலக வட்டாரங்கள் என்ன சொல்றாங்க, ஒரு சிகப்பு துணி தொங்கிட்டு இருக்குதான் அமைச்சருடைய வாசல் அந்த கதவு முற்றத்துல. என்ன சிகப்பு துணி தொங்கிட்டு இருக்கு? புஷியானந்த் ஏன்னா ஏற்கனவே ஒரு அம்பாள் பக்தர். இப்பெல்லாம் ராத்திரில எல்லாம் பகல்லையே கூட சட்டப்பேரவைக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு அம்பாலா மாறிடுறாரு. மாறி ஒரு ஆட்டத்தை போட்டுதான் ஆத்தா சொல்லிட்டாளா அம்பாள் சொல்லிட்டாளா கேட்டுட்டு தான் வராரு போல இருக்கு. சட்டப்பேரவையில திருக்குறளை பத்தி எல்லாம் திடீர்னு பேசுறாங்களா, புஷியானந்துக்கு நம்மளும் ஏதாவது செஞ்சிடணும்னு நினைக்கலாம். துணி கரும்னு சொன்னார்ல, சொன்ன மாதிரி துணின்னு வந்தாலே நமக்கு ஏதாவது சிவப்பு துணி போட்டு ஏதாவது செஞ்சிடலாம்னு நினைச்சிருக்கலாம். மூன்றாவதா இஸ்லாம் பர்வே ஒரு அமைச்சர் இருக்காரு. அவர் ஒரு பச்சை போர்வை எடுத்து போத்திடலாமா நம்ம அமைச்சர், இதுல தர்கா மாதிரி ஒரு செட்டப் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு வசதியா இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் இருக்காங்க சொல்லிக்கிறாங்க. இப்பதான் 3 மாசத்தை கலந்துருக்கோம், இப்பதான் 4 மாசத்தை கலந்துருக்கோம், இப்ப வயிறு பெருசா வரணுங்கிற மாதிரி சொல்லக்கூடாது. அப்படிலாம் இல்ல, போயஸ் கார்டுல வாங்குற மாதிரி ஐடியா இருக்காரு அவரு. அதுவும் முடியும் தருவாயில இருக்கு. இல்ல அது நல்லதுன்னு சொல்றாங்க. அங்க ஒரு ஜெயலலிதாவோட ஆவி இருக்குங்க, அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவா இருக்கும். வணக்கம் நேயர்களே, இப்படிக்கு யூடியூப் சேனலில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். மிக்க மகிழ்ச்சி. நிறைய தகவல்கள் நமக்கு கூடுதலாகவே நம்முடைய அரசியல் விமர்சகர் ராஜபாரதி அவர்கள் தொடர்ந்து நமக்கு வழங்கிட்டு வராங்க. அந்த வகையில் இப்போ ஒரு தகவலை கேட்கலான்ட்டு இருக்கிறேன். சார்கிட்ட என்னன்னு கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சி தாவேக்காவுக்கு இந்த ஜோதிடத்தின் மீது அதிக பற்று இருக்கு, நம்பிக்கை இருக்கு அப்படின்றதன் அடிப்படையில தான் இந்த ரத்தன் அவருக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு அரசாங்க பொறுப்பு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே ஆயிட்டு நின்று போயிருச்சு. பட் இருந்தாலுமே கூட ஒரு சில விஷயத்தெல்லாம் அவருடைய தலையீடு இருக்கு. அதாவது தலைவர் விஜய் வீட்டுல இருந்து கிளம்புறதும் முதற்கொண்டும் ஒரு சில திட்டங்களை அறிவிக்கக்கூடிய அந்த நேரங்களை கூட கடித்து சொல்வாரு. அவர் சொல்றபடிதான் முதல்வர் விஜய் அவர்கள் நடந்து கொள்வாங்க இப்படின்ற ஒரு விஷயங்கள் கூட இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம புஷியானந்த் சார் நம்ம சொல்லி ஆகணும், அம்பாள் பக்தர் எப்பவுமே தீரப்பட்டையோட இருப்பாங்க. அதனால தீவிர அம்பாள் பக்தர்ன்றதால இப்போ ஒரு விஷயம் தலைமைச் செயலகத்துல போயிருக்கு. தலைமைச் செயலக வட்டாரங்கள் என்ன சொல்றாங்க, ஒரு சிகப்பு துணி தொங்கிட்டு இருக்குதான் அமைச்சருடைய வாசல் அந்த கதவு முற்றத்துல. ஏன் அப்படின்னு கேட்கும்போது பல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன விஷயம் தெரியும், என்ன சிகப்பு துணி தொங்கிட்டு இருக்கு? இந்த நம்பிக்கை இருக்குல்ல, கடவுள் நம்பிக்கை, அது கடவுளே இல்லைன்னு சொன்னவங்களுக்கு கூட இருந்திருக்கு. அது ஏன்னா கலைஞர் கருணாநிதி அவர்களை சொல்லுவாங்க. ஏன்னா அவர் வீட்டுல இருந்து கிளம்பும்போது ஒரு எதிரில் ஒரு கோயில் ஒண்ணு இருக்கு, அங்க சதியா பண்ணிடுப்பாங்க, டைம் சொல்லிடுவாங்க, அப்படிலாம் சொல்லப்பட்டுட்டே இருந்துச்சு. ஆனா அது எதுலையும் ஒரு உண்மை இருக்கிற மாதிரி இல்ல. அவர் கடைசியா மஞ்சள் துண்டு போட்டு இருந்தாரு, அது மஞ்சள் துண்டு அவிழ்க்கவே இல்லை. ஏன்னா அது அவர் ஆட்சியை காப்பாற்றுறதுக்கான ஒரு முயற்சி. துர்கா அம்மால இருந்து தயாளம்மா வரைக்கும், கனிமொழி அம்மா, ராசாத்தி அம்மா வரைக்கும் போய் கடவுள்கிட்ட போய் நேரடியா கேட்டு ஆசீர்வாதம் வாங்கி அப்படியே வாங்கிட்டு கொடுத்ததா அந்த மஞ்சள் துண்டு. அதனாலதான் அவர் கழட்டுறது இல்லை அப்படிலாம் சொல்லப்பட்டுச்சு. ஆனா அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆனா அது இலைமறை காயா இருந்துச்சு அது வரைக்கும். சரி, அது ஒரு திராவிட கழகத்துல இருந்து வெளியே திமுக பண்ணி அவங்க கடவுள் மறுப்பு கொள்கையோட உள்ள வந்தவங்க மறைமுகமா செஞ்சாங்க, செய்யல அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனா இப்ப பட்டவர்த்தனமா வெளிப்படையா ஒரு விஷயம் நடக்குது பாத்தீங்களா, அதுதான் வருத்தமான விஷயம். அது ஒரு இலைமறை காயா இருக்கிறது வேற. ரத்தன்கிற வெற்றிவேல் அப்படிங்கிற பழைய ஆளு ரத்தன் ஆயிட்டாரு. ஓகே, சக்தி வேலா வெற்றிவேலா எதை சொல்றாங்க, பேர் இருக்கட்டும், நம்ம பிரச்சனை இல்லை. பேர்ல என்னப்பா இருக்கு, படம் தானப்பா முக்கியம் அப்படிங்கிற மாதிரி. அவர் என்ன சொல்றாருன்னா, வெற்றி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வச்சிருங்க. இன்னைக்கு மாத்தின எல்லா பட்ஜெட்ல மாத்தின புதிய திட்டங்களுக்கு போறான் வெற்றி தான். புதிய திட்டங்கள்னு பேரு, பழைய திட்டங்களுக்கு பேரு, பழைய முந்திர புதிய கல்லுமாங்கல, அது மாதிரி பேரை மட்டும் மாத்தி வச்சிருக்கோம், அவ்வளவுதான். வேற எந்த புதிய திட்டங்களும் கொண்டு வரல. அது சரி. அதனால ரத்தன் பேச்ச கேட்கிறாரு விஜய். ரைட், ரத்தன் பேச்சு அதுக்கு மட்டுமா கேட்கிறாரு அப்படின்னா, காலைல எந்திக்கிறார், எத்தனை மணிக்கு எந்திக்கணும் முடிவு பண்றாரு அவர் தான். அப்புறம் பாத்ரூம் போகணும் சார், அதுக்கு டைம் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஷெட்யூலும் திட்டமிட்டப்பட்டிருக்கு. அவர் வீட்டை விட்டு வெளியே வராரு அப்படின்னா எப்படி எத்தனை மணிக்கு வரணும், அப்பதான் ஓரையெல்லாம் பார்க்கணும், ஓரைன்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா ஜெயலலிதா அம்மையாரை இந்த சின்னதா ஞாபகப்படுத்துறேன். ஏன்னா ஜோசியம் பக்கத்துல
ராமாயணத்துல கைகையை வந்து மிகச்சிறந்த ஒரு பெண்மணியா காட்டுவார் அவர். ராமாயணத்துல கம்பன் தசரதன்ட்ட வந்து வரம் வாங்கியதே வந்து அந்த அவளுக்கு பின்னாடி தெரிஞ்ச ஜோதிடத்தின் அடிப்படையில இப்படிதான் நடக்கும்னு தெரிஞ்சதுனாலதான் அவ வந்து ராமனை காப்பாத்துறதுக்காக தான் அப்படி வரம் வாங்கினான்லாம் ஒரு தகவல் உண்டு. அது இன்னொரு தமிழ் பேசும்போது பேசலாம். ஆனா இதுக்கு நடுக்கடையில அந்த மாதிரியான ஜெயலலிதா அம்மையார் வந்து ஓரையெல்லாம் பார்த்து செயல்படக்கூடிய ஒருத்தர். ஏன்னா அப்படிலாம் பார்த்துதான் அவங்க வந்து தன்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா ஆன்மீகத்துல அவ்வளவு ஈடுபாடு அப்படி இருந்தா. ஆனா அவங்களுடைய மரணம் மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை நமக்கான பார்த்தோம் நிறைய இருக்கு. அதை தாண்டி இன்னைக்கு வந்து ஓரை பார்க்குற அளவுக்கு ரத்தனை வந்து கூடவே வச்சிருந்து அவர் தான் வந்து இந்த பெயர் சொல்லி கொடுத்தது. இந்த கட்சிக்கு பேரு, இந்த பட்ஜெட்டுகளுக்கு பேரு, திட்டங்களுக்கு பேரு எல்லாமே வெற்றின்னு சொல்றது எல்லாமே ரத்தன் தானா? அப்ப அவரை கேட்டுதான் எல்லாமே செய்வீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. எல்லாமே அப்படிங்கிறதுல எல்லாமே இருக்கலாம். ஆனா அப்படி அந்த அளவுக்கு ரத்தனுடைய ஒரு ரத்தன் இவருக்கு வெல்விஷரா இல்ல அவருடைய யார் வந்து அடிமையாகவோ இல்ல முதலாளியாகவோ மாறி இருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா சட்டப்பேரவையில முதலமைச்சர் அவர்கள் பேசுவதை விட நாங்க தான் பேசுவோம்னு ஆதவர்ஜுனா நேரடியா சொல்றாரு. அப்ப முதலமைச்சருக்கான பணி என்ன? அவங்க பேச மாட்டாங்களா அப்படின்னா நாங்க பதில் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி. அப்ப எல்லாத்துக்குமே ஒரு பினாமி அடிப்படையில ஒரு யாரோ ஒருத்தர் சொன்னாதான் நாங்க செய்வோம். இந்த சினிமால அப்படிதான் இத்தனை ஆண்டுகளாக ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணாங்க, சொன்னாங்க, நாங்க செய்வோம். அதே மாதிரி இங்கேயும் சொல்லப்படுகிறது நான் செய்யறேன். அது மாதிரி அப்ப நல்லது நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தத்துவார்த்தத்துக்குள்ள முதலமைச்சர் விஜய் அவர்கள் இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா எல்லாருக்கும் முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய முன்னோடியாக இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர், நீ வந்து ஒரு முற்போக்குவாதியாக மாறி இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஒரு மூட நம்பிக்கைகள் எல்லாம் தகர்த்துட்டு அது பேசினா வெறும் டயலாகா மட்டும் சினிமாக்கள்ல பேசுறது இல்லாம நடைமுறை வாழ்க்கையிலையும் சரியாக நடந்தா அது ரொம்ப அழகியலா இருக்கும், மக்களுக்கு பயனுடையதா இருக்கும். ஆனா சினிமால பேசின வசனங்களையே இதுக்கு முன்னாடி பேசினாரு. அதாவது பிரச்சாரத்துல பேசினாரு. எங்க தப்பு நடந்தாலும் ஒரு கை நொடி அளவுக்கு உடனே தூக்கிட்டு வந்து அவங்கள வந்து நான் பனிஷ் பண்ணுவேன், தண்டனை கொடுப்பேன் இப்படிலாம் பேசியவர். இன்னைக்கு அது மாறி போயிருக்கு. ஆனா அது இன்னைக்கு கேட்டா நம்ம 100 ஆண்டுகள் தானே ஆயிருக்கு, 100 நாட்கள் தானே ஆயிருக்கு. இப்பதான் 3 மாசத்தை கலந்துருக்கோம், இப்பதான் 4 மாசத்தை கலந்துருக்கோம், இப்ப வயிறு பெருசாகட்டும்ங்கிற மாதிரி சொல்லக்கூடாது. அப்படிலாம் இல்ல. வாழ்க்கை வந்து அடுத்தடுத்த கடத்துக்கு போகும்போது நம்ம வந்து தொடர்ச்சியான ஒரு விஷயத்தை வந்து செய்யணும். மக்களுக்காக நம்ம மக்களுக்காக நம்ம வந்து தொண்டு செய்வதற்காக சேவை செய்வதற்காக வந்திருக்கோம். அதை நோக்கிய நகர்வு இருக்கணும். அதான் நம்ம சொல்றோம். இப்ப புஷி ஆனந்த் வந்து ஏன்னா ஏற்கனவே ஒரு அம்பாள் பக்தர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா இப்பெல்லாம் ராத்திரில எல்லாம் பகல்லையே கூட சட்டப்பேரவைக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு அம்பாலா மாறிடுறாரு. அவர் மாறி ஒரு ஆட்டத்தை போட்டுதான் ஆத்தா சொல்லிட்டாளா அம்பாள் சொல்லிட்டாளா கேட்டுட்டு தான் வராரு போல இருக்கு சட்டப்பேரவையில. அதனாலதான் அன்னைக்கு பேசணுமா பேச வேணாமா அப்புறம் ரத்தன் டிரைவர் கேட்டுறாரு, போய் சட்டப்பேரவையில் பேசலாமா பேசக்கூடாதா அப்படின்னு கேட்டுட்டு தான் இப்ப வந்து வராங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் எல்லாம் வருது. ஆனா அது உண்மையானு தெரியல. கிறிஸ்துவம் தாண்டி இஸ்லாம் தாண்டி மூன்றாவதா இஸ்லாம் பருவே ஒரு அமைச்சர் இருக்காரு. அவர் வந்து ஒரு பச்சை போர்வை எடுத்து வந்து போத்திடலாமா அப்படி நம்ம இதுக்கு நம்ம அமைச்சர் இதுல தர்கா மாதிரி ஒரு செட்டப் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு வசதியா இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் இருக்காங்க சொல்லிக்கிறாங்க. ஏன்னா இப்ப வந்து சட்டப்பேரவை நடக்குதாங்கிறத விட முதலமைச்சர் இடத்தை மாத்துறது வீட்டை மாத்துறது மாதிரி இப்போ அண்மையில கூட முதலமைச்சர் வரும்போது நேற்று அண்மையில வராரு. அங்க இருந்து மக்கள் எல்லாம் பூரா கொந்தளிச்சுட்டாங்க. அவங்க எவ்வளவு நேரம் காத்திருக்கிறது, அவர் வீட்டுல இருந்து போறதுக்குள்ள ரொம்ப லாங்கா இருக்கு, ரொம்ப நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கு, இது மாதிரி எல்லாம் இல்ல அப்படிங்கிறது. அதனாலதான் நம்ம ஏற்கனவே ஒருக்கா பேசியிருந்தோம், போயஸ் கார்டுல வாங்குற மாதிரி ஐடியா இருக்காரு அவரு. ஏன்னா அது ஒரு ஐடியா வச்சிருக்காங்க, பேசிட்டாங்க, கிட்டத்தட்ட அதுவும் முடியும் தருவாயில இருக்கு. இல்ல அது நல்லதுன்னு சொல்றாங்க. அங்க ஒரு ஜெயலலிதாவோட ஆவி இருக்குங்க, அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இல்லைன்னா போயஸ் கார்டுல தான் வந்து வாங்கினா தான் அங்க தொடர்ச்சியா இருக்க முடியுமான்னு தெரியல. அதனால இருக்கலாம் மேபி, என்னன்னு தெரியல. அது ஏன்னா நமக்கு எதையுமே வந்து ஆத்தென்டிக்கா தெரியாத எதையுமே பேச முடியாதுல்ல. அதனால அந்த அளவுக்கு தெரியல. ஆனா இது வந்து ஒரு மதம் சார்ந்த ஒரு சாதியம் வந்து சாதியம் தான் வரல. அதுக்கு ஒரு தனியா ஒரு கை பிடிச்சிட்டாங்க இந்த சாதியை சார்ந்தவர்கள், அதுக்கு ஒரு கொடி பிடிக்கலாம் தெரியல. ஆனா இது வந்து சட்டப்பேரவையில வந்து ஜெபமாலை எடுத்து வர்றதோ இந்த மாதிரி அம்பாளுடைய சிவப்பு நிற ஒரு துணியை கட்டிக்கிட்டு வர்றதோ அதான் அது மாதிரி இருக்கிறதோ. ஏன்னா இவங்க திருக்குறளை பத்தி எல்லாம் திடீர்னு பேசுறாங்களா, அவருக்கு புஷி ஆனதுக்கு நம்மளும் ஏதாவது செஞ்சிடணும்னு நினைக்கலாம். துணி கரும்னு சொன்னார்ல, சொன்ன மாதிரி கூட துணின்னு வந்தாலே நமக்கு ஏதாவது சிவப்பு துணி போட்டு ஏதாவது ஒரு செஞ்சிடலாம்னு நினைச்சிருக்கலாம். ஏன்னா தமிழ் ஆர்வத்துல வந்து எதனாலும் எப்படினாலும் செஞ்சிட முடியும் தானே அப்படின்னு நினைச்சுக்கலாம்னு நினைக்கிறேன், தெரியல. ஆனா இது வந்து ஆரோக்கியமானதா இல்ல. அவ்வளவுதான். இது வந்து கேலிக்குரியதாக சட்டப்பேரவை வந்து சட்டப்பேரவை மற்றும் அமைச்சர்களுமே கேலிக்குரியவர்களாக மாறி இருக்கிறாங்களோ, எல்லாமே ட்ரோல் பண்றதாகவும் ரீல்ஸ் பண்றதுக்காகவும் மாறி இருக்காங்களோ அப்படிங்கிறது. பட்ஜெட் முடிஞ்சோடனே ஒரு 3 அமைச்சர்களை மாத்துறாங்க. அது மாத்துறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிட்டாங்க. அது முக்கியமா கீர்த்தனா பேரு இருக்கு. அது மாதிரி ஏன்னா மரிய வில்சனை தொடவே முடியாது. ஏன்னா மரிய வில்சனும் ஆதவர்ஜுனாவும் இல்லைனாக்கும் அமைச்சரவே இல்லை. ஏன்னா அது அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதை நம்ம தொடவே முடியாது. ஏன்னா அவங்கதான்
ஃபண்ட் ரைசிங் ஃபண்டு எல்லாமே ஃபண்டிங் எல்லாம் அவங்க தான் அப்படிங்கிற மாதிரியான பேச்சு இருக்கு. அதனால அதுக்குள்ள போக முடியாது. அதனால கீர்த்தனா மற்றும் அந்த சமய அறநிலைத்துறை அமைச்சர் அப்புறம் இன்னொரு அமைச்சர் இருக்காங்க. அது 3 பேருக்குமான இடத்த வேற இடத்துக்கு மாற்றி தர போறாங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் கூட வேற துறை தரதா சொல்றாங்க. பார்க்கலாம். நிகழ்ச்சி கலந்ததுக்கு நன்றி ராஜபாரதி சார். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.